எங்களை இந்த இடத்தில் ஏவி அனுப்பி வைத்திருக்கிறார். நீங்களும் எங்களை மிகுந்த அன்போடு கூட ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எங்களோட நன்றிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்களுடைய இந்த குழுவில் நாங்கள் அநேகர் மரணத்துக்கு முன்குறிக்கப்பட்டிருந்தோம். இதில் அநேகர் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருந்தவர்கள். ஒருவர் தற்கொலைக்கு நேராய் போனார். மற்றொருவர் மூளை பிரச்சனையினால் மருத்துவர்கள் கைவிட்டார்கள். இன்னொருவர் தன்னுடைய முதல் மகளை கூப்பிட்டு, என் மகளே, நான் இன்னும் 2 நாள்ல செத்துருவேன், குடும்பத்தை நீ பார்த்துக்கோ என்று சொன்னார். இன்னொருவர் மிகுந்த குடி பழக்கத்திலும் புகைப்பிடிக்கிற பழக்கத்திலும் இருந்தார். வாலிபர்கள் மிகுந்த பாவத்தில் இருந்தார்கள். தங்களுக்கு அருமையான தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தம்பியையும் இழந்த ஒரு வாலிபன் இருந்தான். இப்படி அநேகம் சொல்லிக் கொண்டு போகலாம். சமாதானம் இல்லாமல் எங்கள் குழுவில் அநேகர் இருந்தார்கள். சந்தோஷம் இல்லாமல் இருந்தார்கள். தற்கொலைக்கு நேராய் போனார்கள். மரண விளம்பிற்கு போனார்கள். கடன் பிரச்சனையில் இருந்தார்கள். ஆனால் எங்கள் யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நாங்கள் யாரும் அநேகர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு இடத்துல வந்தவர்கள். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னவென்றால், எங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தார். நாங்கள் அவரை தேடி போகவில்லை. இந்த இயேசு எங்களை தேடி வந்து, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி எங்களை தூக்கி எடுத்தார். ஒருவேளை எங்களை நேசித்தவர்கள் எங்களுடைய அழகை பார்த்து எங்களை நேசித்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசு எங்களுடைய அலங்கோலத்தை பார்த்து எங்களை நேசித்தார். இன்றைக்கு எங்கள் அநேகர் கனமுள்ளவர்களாய் பார்க்கிறார்கள். நாங்கள் அநேகர் நல்ல இடத்துல வேலை செய்து கொண்டு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்களை கனமான பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு எங்களை சந்தித்த பொழுதோ நாங்களோ ரொம்ப கேடுகட்ட ஒரு நிலைமையில் இருந்தோம். உளையான சேற்றில் விழுந்து கிடந்தோம். மிதிக்கப்பட கிடந்தோம். கால் உடைஞ்சு போன ஒரு நாய் எப்படி ரோட்டில் இருக்குமோ அப்படியாய் எங்க வாழ்க்கை இருந்தது. எங்களை இந்த இயேசு தேடி வந்தார், எங்களை சந்தித்தார். ஆனால் நாங்களோ இந்த இயேசுவை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்நிய மதத்தை நான் ஏன் சேவிக்க வேண்டும் என்று அநேகருக்கு ஒரு கேள்வி இருந்தது. எங்களில் சிலர் ரொம்ப பக்தி வைராக்கியமான ஆட்களாய் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நாங்களோ புரிந்து கொண்டோம், இந்த ஆண்டவராக இயேசு இவர் மதத்தை பரப்புகிற ஒரு தெய்வம் அல்ல. இவர் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு தெய்வம் அல்ல. மாறாக இவர் எல்லா மனுக்குலத்துக்கும், மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும், மாம்சமாய் இந்த பூமியில தோன்றின யாவருக்கும் இவர் தெய்வமாய் மாத்திரம் அல்லாமல் ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு நல்ல அப்பாவாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எனக்கு உன்னை தெரியும். உன் பேர் எனக்கு தெரியும். நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை உன் தாய் உன்னை மறந்திருக்கலாம், உன்னை அசட்டை பண்ணியிருக்கலாம், உன்னை கவனிக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை உன் தகப்பன் உனக்கு சரியில்லாம இருக்கலாம். ஆனால் நானே உனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறேன். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயானவள் தன் கர்ப்பத்தில் பிறந்த அந்த பால் உண்ணுகிற குழந்தையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கல என் மகனே, என் மகளே. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இந்த ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவது ஒரு சாதாரண வாக்கியமாய் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அநேக முறை நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியங்கள், நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்மளுடைய பலவீனங்கள், ஒருவேளை நாம் மிகவும் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் தெரிந்தால் நம்மளை சட்டை கூட பண்ண மாட்டாங்க, சீ என்று உதறி தள்ளிடுவாங்க. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இவைகள் யாவும் நிர்வாணமா இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. ஆனா அதெல்லாம் தெரிந்தும் அவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் மகனே, என் மகளே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும்? நீ துக்கப்படுவது என்னால் தாங்க முடியவில்லை. ஆகையால் தான் நான் சொர்க்கம் என்ற மோட்சலோகத்தை விட்டு மனித அவதாரம் எடுத்து உனக்காக இந்த கல்வாரி சிலுவையில் நீ பாவம் பண்ணினபடியால் அந்த கர்மத்தை தீர்க்க நானே பரிகாரமாக மரித்தேன். நீ உன் கைகளால் நீ செய்த பாவங்கள் நிமித்தம் உன் கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டிருக்க வேண்டும். ஆனா நானோ என் மகனுக்கோ என் மகளோ வலி தாங்க மாட்டான் என்று சொல்லி அந்த ஆணிகள் என் கரங்களில் கடாவப்பட்டன.
என்னுடைய யோசனைகளுக்கும் என்னுடைய தவறான சிந்தனைகளுக்கும் என்னுடைய தலையில் முட்கிரீடம் சூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த இயேசு அவர் தன்னுடைய சிரசின் மீது முட்கிரீடத்தை சூட்டப்பட்டு ஒரு முள் தன்னுடைய தலைக்குள் பாய்ந்து கண்கள் வழியாக வெளியே வந்தது என்று சரித்திரம் சொல்லுகிற உண்மையாகும். இன்றைக்கு எந்த மதமாக இருந்தாலும் நம்ம நம்புற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் நமக்கு தேவை. வேதங்கள் சொல்லுகிறது, இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இதை உலகமே நம்புகிற ஒரு காரியம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் சிந்தின ஒரே மனிதர், ஒரே தேவன், ஒரே தகப்பன், ஒரே நண்பன், ஒரே எஜமானன், ஒரே சிநேகிதன், ஒரே மணவாளன், ஒரே காதலன் நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுதான். நீ இனி அழுது கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இயேசு அண்டையில் வாருங்கள். இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவரா இருக்கிறார். அநேக வாழ்க்கை இளைப்பாறுதல் இல்லை, இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லை, பாதி ராத்திரியில எழுச்சிக்கிறீங்க. நாளைக்கு என்ன செய்ய போறனோ, என் பிள்ளையோட வாழ்க்கையில் அடுத்த என்ன நடக்க போகிறதோ, அவனை எப்படி படிக்க வைப்பேன், அல்லது இந்த வியாதி அவனுடைய எப்படி போகும் நினைக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு அவர் உங்கள்கிட்ட கேட்கறதுல உங்க இருதயத்தோ சின்ன இடம். நீ என்னை கூப்பிடு மகனே, நான் உனக்கா இறங்கி காரியங்களை செய்வேன். இவ்வளவாய் உங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசு, இத்தனை நல்ல செய்தி சொன்ன இயேசு இன்னொரு எச்சரிப்பின் செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லும்படியா எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அது என்னவென்றால், காலம் சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற வேகத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களும் அவைகள் மிக மிக சீக்கிரமா நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், யுத்தங்களும், பஞ்சங்களும் கடைசி நாட்களில் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கான ஒரு சொல்யூஷனை வேதம் கொடுக்கிறது. என்னவென்றால், குமாரன் கோபம் கொள்ளாமல் இருப்பதற்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்கிற ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஆனா இனி இந்த இயேசு திரும்ப வரப்போகிறார். அவர் மறுபடியும் ஆட்டுக்குட்டியாக அல்ல, அவர் ராஜாவாய் வரப்போகிறார். உங்களையும் எனையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் இந்த இயேசு வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் பஞ்சம் இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் ஊழல் இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் கண்ணீர் இல்லை, சிறுமைப்பட்டவன் அவருடைய ராஜ்யத்தில் புறக்கணிக்கப்படுகிறதில்லை. அவருடைய ராஜ்யத்தில் நித்தம் 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 உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகையினால் நீங்கள் இனி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். இந்த இயேசு அண்டையில் வாருங்கள், உங்கள் பாரத்தை அவர் போக்குவார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். உங்க பாவத்திலிருந்து, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து, உங்க சாபத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். உண்மையான தேவனை அறியாமல் இருப்பதே பாவம். ஆகையால் மனம் திரும்புங்கள். இயேசுவின் ராஜ்யம் சீக்கிரம் வருகிறது. உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இந்த கலிக்குன்றம் பகுதியில்